செய்தி. தமிழகத்தில் இதுவரை பறக்கும் படையினரால் ரூபாய் 88 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 208 கோடி ரூபாய் அளவிலான பொருட்களும் பணமும் இதுவரை கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 88 கோடி ரூபாய் பணமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் மிக தீவிரமாக அந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது ஆங்காங்கே சோதனை சாவடி மாதிரி அமைத்தும் எங்கெல்லாம் தகவல் கிடைக்கிறதோ அந்த இடத்துல வீடு, அலுவலகங்கள், கட்சி பிரமுகர்களுடைய அலுவலகங்கள் என பல இடங்களுக்கும் சென்று சோதனை செய்து வருகிறார்கள். அப்படி சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள், அந்த பல்வேறு விதமான பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பணமாக 88 கோடி ரூபாயும் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல விலை மதிப்புள்ள பொருட்கள் என சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல இலவசமாக கொடுப்பதற்காக, அதாவது இந்த பொருட்களை கொடுத்து வாக்கு சேகரிப்பதற்காக ஃப்ரீபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் மட்டும் 15 கோடி ரூபாய் அளவிற்கு, அதாவது பட்டு புடவைகள், அதே போல சில்வர் குடங்கள், மிக்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பரிசு பொருட்கள், குக்கர் போன்றவை எல்லாம் பல இடங்களில் பல பரிசு பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பொறுத்தவரையிலே 15 கோடி ரூபாய் அளவிற்கு பிடிபட்டிருக்கின்றது. எனவே மொத்தமாக 208 கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்களும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்படக்கூடிய இந்த தேடுதல் வேட்டை தொடரும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.